ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. அந்த செக்ஸுடைய எக்ஸைட்மெண்ட் லெவல் அவங்களுக்கு குறையுது. ஸோ எக்ஸைட்மெண்ட் லெவல் குறையும் போது அவங்களால அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு எக்ஸைட்டடாக இருக்காதனால அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்கு எனக்கு செக்ஷுவல் தாட்ஸே இல்லை மேடம், எனக்கு பண்ணணும்னே தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. 16-18 இயர்ஸில் ஏன் ஆர்வமாக இருக்குது செக்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. நீ வேலை செய்ய வேணாம், சம்பாதிக்க வேணாம், குடும்பத்தை பார்க்க வேணாம். எனக்கு நிறைய முடி இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கிறவருடைய ஸ்பெர்ம் வேணும், எனக்கு விராட் கோலி மாதிரி ஒரு அத்லட்டாக இருக்கிறவருடைய இது வேணும், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுடைய வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லை சில பேருக்கு ஆண்களுக்கு விந்தணுக்களே இருக்காது, ஏசோஸ்பர்மியா அப்படின்ற ஒரு சில கண்டிஷன் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10ல் 3 பேருக்காவது இந்த சந்தேகம் இருக்கும். இது ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய பூதாகர விஷயம் இல்லை, நம்ம சுலபமான விஷயம் தான். நம்மளுக்கு டோனர் ஸ்பெர்ம் அப்படின்னா சில பெண்மணிகள் விருப்பம் தெரிவிப்பாங்க, எனக்கு சமயத்தில் நம்ம உடலுறவில் இருந்தால் தான் ப்ரெக்னன்சி சான்சஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் அது ஏன் குழந்தை தான் அப்படிங்கிறதுக்கு இந்த மருத்துவமனையிலிருந்து கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் இல்லை, அது எப்படி மேம் அதை நான் தெரிஞ்சுக்கிறது? இல்லை, பிகாஸ் இந்த சினிமாலெலாம் நான் பார்த்துருக்கேன், ஸ்பெர்ம் கொடுப்பாங்க, க்ரையோ கேன் மாறிடுச்சு, என்னோட ஸ்பெர்ம் எங்கேயோ போயிடுச்சு, அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் இருக்கும். கரு முட்டையை வளர வச்சு அதை எடுத்து ஹஸ்பண்டோட விந்தணுக்கள் எடுத்து இதை நம்ம கருவாக்கி உங்களுடைய விந்தணுக்களையோ இல்லை கருமுட்டையோ வாங்கி கூட தம்பதிகள் சரின்னு சொன்னால் நாங்கள் அதை செய்வோன்னு, அது யாருங்கிறது நீங்கள் தம்பதிகிட்ட சொல்லுவீங்களா? இப்போதைக்கு இருக்கக்கூடியதில் ஒரு 10 மாதம் ஐவிஎஃப் மூலமாக நான் குழந்தை பெற்றுக்கணும்னா எனக்கு எவ்வளோ மேம் காஸ்ட் ஆகும்? முன்னாடிலாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்டிலிட்டி கிளினிக்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அங்கே போகிறதுக்கு கூட மக்கள் ரொம்ப தயங்கி வெளியில் யாருக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. இன்றைக்கி தேதிக்கு நிலைமை அப்படி இல்லை, நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபர்டிலிட்டி கிளினிக் யூஸ் பண்ணுறாங்க, அதன் மூலமாக குழந்தையும் அவங்களுக்கு கிடைக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய மருத்துவ வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்மளால் செய்ய முடியுதுங்க. ஆனால் இதில் நான் பேசின வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற சந்தேகம், ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பிறக்குது, ஆனால் அந்த குழந்தை நம்ம குழந்தை தானாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள். அப்போ அது ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தானே. உங்களுக்கும் ஒரு குழந்தைங்கிறது சரி, அது உங்கள் குழந்தையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்ஃபேக்ட் மருத்துவர்கள்ட்ட கேட்டு அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்த ஐவிஎஃப் சென்டர்ஸ் மூலமாக நமக்கு பிறக்க போகும் அந்த குழந்தையெல்லாம் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இந்த மாதிரி ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய டார்க் ஏரியாஸ் பற்றியும், நம்ம கரு உறணும் கரு பெறணும் அப்படின்னா அதற்கு இயற்கையாக ஐவிஎஃப் சென்டர்ஸ்க்கு வராமலே என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை பின்பற்றினா, உணவு முறைகளை பின்பற்றினா, டிசிப்ளின் பின்பற்றினா அது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சென்னையில் த ஹைவ் ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம கூட கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மருத்துவர் நிவேதிதா அமிழ்தன் அவர்கள் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். மேம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம ஐவிஎஃப் சென்டர்ஸ் அண்ட் கிளினிக்ஸ்க்கு நிறைய பேர் வர்றாங்க, பயன் பெறாங்க தான். ஆனால் அது ஏன் குழந்தை தான் அப்படிங்கிறதுக்கு இந்த மருத்துவமனையிலிருந்து கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் இல்லை, அது எப்படி மேம் அதை நான் தெரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப நல்ல ஒரு கொஷின். ஏன்னா எவ்வளோ தான் அவேர்னஸ்ஸு ஐவிஎஃபோட இது வளர்ந்துருந்தாலுமே இன்னமுமே எங்களுக்கு வர பேஷண்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10ல் 3 பேருக்காவது இந்த சந்தேகம் இருக்கும். சில பேர் அதை வெளிப்படையாக கேட்பாங்க, சில பேர் எப்படி கேட்குறதுன்னு தயங்கிட்டு ட்ரீட்மெண்ட் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இது கேட்குறது மூலமாக இது ஐ திங்க் வில் பி அ குட் ரீச் டு இந்த டவுட் இருக்க எல்லாருக்கும். ஸோ பேசிக்காக என்னென்னா, ஐவிஎஃப்பில் நம்ம பெண்மணியோட கரு முட்டையை வளர வச்சு அதை எடுத்து ஹஸ்பண்டோட விந்தணுக்கள் எடுத்து இதை நம்ம கருவாக்கி இந்த கருவை அவங்களோட கர்ப்பப்பையில் செலுத்துகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். இதில் ஒரு சில பேருக்கு எக் இருக்காது, எக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை எக்கோட குவாலிட்டியோ தரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை சில பேருக்கு ஆண்களுக்கு விந்தணுக்களே இருக்காது, ஏசோஸ்பர்மியா அப்படின்ற ஒரு சில கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி புரிய வைப்பேன்னா, நான் ஒரு ரோட்டில் போகிறேன், ஆக்சிடென்ட் ஆகுது, பிளட் லாஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு பிளட் பேங்க்லேருந்து பிளட் வாங்கி ஏற்றிக்கிறோம், அது நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக. ஸோ அதை நம்ம ரொம்ப குவெஷன் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஒரு எக்கு இல்லை அப்படின்னும் போது அந்த எக்கை நம்ம வேற ஒருத்தவங்க கிட்டேருந்து கருமுட்டை தானம், டோனர் ஊசைட் மூலமாக வாங்கி நம்ம கரு உருவாக்கி ப்ரொசீஜர் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்கள் இல்லை அப்படின்னா அவங்களோட விந்தணுக்களை எடுக்கிறதுக்கு நிறைய நவீன விஞ்ஞான டெக்னிக்ஸ் இருக்குது. டீசா, மைக்ரோ டீசா, இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். பட் இதெல்லாம் 100% சக்ஸஸ் கொடுக்கறது கிடையாது. ஒரு 10 பேருக்கு பண்ணால் 5 பேர் 6 பேருக்கு அவங்களோட ஓன் அணுக்கள் கிடைக்கும், மீதி பேருக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், உங்களுக்கு இந்த மாதிரி டோனர் ஸ்பெர்ம் போனால் பேபி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அந்த தம்பதிக்கு தெரிஞ்சு, அதாவது அவங்க டோனர் எக்கு இல்லை டோனர் ஸ்பெர்முக்கு விருப்பம்னு தெரிவித்தா மட்டும்தான் அவங்களோட எக்கோ ஸ்பெர்மோ இல்லாத வேற ஒருத்தரோட உயிரணுக்களை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நிறைய லீகல் லாஸ், எத்திக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் சம்டைம்ஸ் லைக் லாங் பிஃபோர், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக எரர்ஸ், தப்புகள்லாம் நடக்கிறது கிடையாது. சில வாட்டி நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், என்னோட பேபியே இல்லாமல் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதில் இல்லைன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது வந்து அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ். நம்ம சரியாக பண்ணலைன்னா டாக்டரோட நாலேஜோட சம்டைம்ஸ் அது நடக்கலாம். பட் அது வந்து ஜென்ரலி ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ அ வெரி எத்திக்கல் ப்ராக்டிஸை. இன்னொன்று லேப் எரர்ஸ் ஆர் மிஸ்மேட்ச். அதாவது அட் அ டைம் 2 பேருக்கு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அப்போ அந்த டிஷ்ஷுன்னு சொல்லுவோம், அந்த எக் எடுக்கிற டிஷ் எல்லாம் நம்ம வந்து வைக்கும் போது ஐடென்டிஃபிகேஷன், அதில் இருக்க நேமை சரியாக நம்ம பார்க்கல, மிஸ்மேட்சாக நம்ம வந்து வேறு எக்கு வேறு ஸ்பெர்ம் வந்து இக்ஸி பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது லேபோட எரர்ஸ். பட் இது வந்து இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ நெவர் ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 நெக்லிஜிபிள், நடக்கிறதே கிடையாது. ப்ராப்பராக ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஐவிஎஃப் லேபில். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதான் நான் சொன்ன மாதிரி we are very ethical. ஸோ பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்களோட கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட எக்கோட தரம் இது, இவ்வளோ தான் ப்ரெக்னென்சி வர சான்ஸ். அதாவது இப்போ இங்கே ஒரு பேஷண்ட் வராங்கன்னா யாருக்குமே நம்ம ஐவிஎஃப்ல 100% கேரண்டி கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் ரொம்ப நல்ல பேஷண்ட்னா 70 to 80% சக்ஸஸ் இருக்கும். இல்லை எக்கு கம்மியாக இருக்குது, ஸ்பெர்ம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சில பேருக்கு ஏஜ் பொறுத்து வெறும் 20-30% சக்ஸஸ் கூட நம்ம சொல்லுவோம். பட் அந்த 20-30% சக்ஸஸில் அவங்க எக் வச்சு ட்ரை பண்ணணுமா இல்லை டோனர் போகணுமான்றது பேஷண்ட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை நம்ம டாக்டர் முடிவு பண்ண மாட்டோம். ஸோ இதை நம்ம கிளியராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுப்போம். பேஷண்ட்டோட என்ன டிஸ்கஷன் இருந்துச்சு, அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க, ஆனால் இதுக்கான ஒருவேளை அவங்க டோனர் போகிறாங்கன்னா கன்சென்ட் ஃபார்ம் எல்லாம் நம்ம சைன் வாங்கிப்போம். இதுக்கு வில்லிங் இல்லாத பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன எக் வருதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி லேபில் ஒரு நாளைக்கு 3-4 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ப்ராப்ளம் எதுவும் நடக்கல. பிகாஸ் இந்த சினிமாலெலாம் நான் பார்த்துருக்கேன், ஸ்பெர்ம் கொடுப்பாங்க, க்ரையோ கேன் மாறிடுச்சு, என்னோட ஸ்பெர்ம் எங்கேயோ போயிடுச்சு, அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் இருக்கும். நிஜமாக ஐவிஎஃப் லேபில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ லேபில் நம்ம இந்த எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அட் எவ்ரி பாயிண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அந்த ஒரு டிஷ்ஷில் பேஷண்ட்டோட நேம் இருந்தால் 2 எம்பிரியாலஜிஸ்ட்ன்றவங்க லேபில் இந்த கரு உருவாக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 பேர் இருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஒருத்தர் அந்த நேமை ரீட் அவுட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அதை பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க, இது பேஷண்ட்டோட ஐடி தானா, சாம்பிள் தானான்னு. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஸ்டெப்பில் ஒரு 10 ப்ராசஸ் நடக்கும் லேபில் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இதுக்கான செக்லிஸ்ட் வச்சுருப்போம். 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, யார் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்ற சிக்னேச்சர் அந்த பேப்பரில் போடுவாங்க. ஸோ இது மூலமாக 99.9% ஆஃப் தி லேப் எரர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இதை தவிர இன்னும் அட்வான்ஸ்டாக எலக்ட்ரானிக் விட்னஸிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் விட்னஸிங் சிஸ்டமில் என்ன ஆகும்னா, இந்த பேஷண்ட்டோட கேமீட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம மெடிக்கல் டேர்மில், எக்காக இருக்கட்டும் ஸ்பெர்மாக இருக்கட்டும், கேமீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஹேண்டில் பண்ணுற அந்த டிஷ்ஷஸ் இருக்கும், ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம அதை வச்சு அதுக்கான நியூட்ரிஷன்லாம் கொடுத்து அதை வளர வைப்போம் லேபில். ஸோ இந்த டிஷ்ஷஸில் ஒரு பார் கோடிங் இருக்கும். அந்த பார் கோடு வச்சு அந்த சிஸ்டமே அதை மேட்ச் பண்ணும். ஸோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட சாம்பிளை வச்சு நம்ம இக்ஸி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இல்லைனா அந்த பார் கோடிங் இருக்கிற அந்த இது மேட்ச் ஆகலைன்னா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, மிஸ்மேட்ச் இருக்குன்றத லேபே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்டிமேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு எரர் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் டஸ் நாட் ரீப்ளேஸ் த செக்கிங், அதாவது எங்களோட டபுள் செக்கையும் நாங்கள் பண்ணுவோம், அதையும் தாண்டி ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக
நம்மக்கிட்ட இந்த எலக்ட்ரானிக் விட்னஸிங் சிஸ்டம் அப்படின்ற மெத்தடும் இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பார்கோட் மூலமாக இந்த மாதிரி லேபில் வர எரர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கும் ஃபோனில் இந்த பார்கோட் மூலமாக அவங்களோட கேமேட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இது மூலமாக we can be very sure நம்ம நாலேஜ் இல்லாமல் எதுவும் நடக்காது. அகெயின் அந்த தம்பதி விருப்பப்பட்டு டோனர் எக்கு போகிறாங்க, டோனர் ஸ்பெர்ம் போகிறாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் சாய்ஸு. ஸோ அதை ஆஸ் டாக்டர்ஸ் வி டோன்ட் டிஸ்கரேஜ் ஆர் வி டோன்ட், அது அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க அதை பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களோட நாலேஜ் இல்லாமல் எக்கு மாறுறது, ஸ்பெர்ம் மாறுறது, இது ஏன் பேபி தானான்ற டவுட்டை அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் கிடையவே கிடையாது. ஃபைன் மேம், இப்போ இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த பதிலை நான் த ஹைவ் ஃபர்டிலிட்டி கிளினிக் உங்களுடைய கிளினிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை எல்லா ஐவிஎஃப் கிளினிக்குக்கும் ஒரு 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 பிரதிநிதியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் எடுத்துக்கணுமா? ஜென்ரலி நான் படித்து ட்ரெயின் ஆன இடத்துலேருந்து இதுதான் நான் பார்க்குற சிஸ்டமாக. ஸோ அதனால் ப்ராப்பராக ஸ்டாண்டர்டாக ஐவிஎஃப் பண்ணுற 90% to 99% ஆஃப் தி ஐவிஎஃப் சென்டர்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் எதுலேயுமே அந்த ஒரு எக்ஸப்ஷனான 1 or 2% இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அண்ட் இங்கே வந்து எலக்ட்ரானிக் விட்னஸிங் சிஸ்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னொருத்தவங்களுடைய விந்தணுக்களையோ இல்லை கருமுட்டையோ வாங்கி கூட தம்பதிகள் சரின்னு சொன்னால் நாங்கள் அதை செய்வோன்னு. அது யாருங்கிறத நீங்கள் தம்பதிகிட்ட சொல்லுவீங்களா? அது தெரிஞ்சுக்கலாமா? அது எப்படி? இல்லை, யூஸ்வலி வந்து இதுக்குன்னு நான் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்மளுக்கு டோனர் ஸ்பெர்ம் அப்படின்னா ஸ்பெர்ம் பேங்க்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆயிரக்கணக்கான செமன் சாம்பிள்ஸை டொனேஷனில் கொடுத்துருப்பாங்க மக்கள். ஸோ அவங்க அதில் நிறைய டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஹெச்ஐவி, விடிஆர்எல், ஹெச்பிஎஸ்ஹெச், இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அந்த விந்தணுக்களில் இருக்கா இல்லையா, அது கொடுத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாகவும் அந்த சாம்பிளை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இனிஷியலி சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் லேட்டன்ட் ஃபேஸில் இருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளட்டில். ஸோ எனி செமன் சாம்பிள் மினிமம் 6 monthஸில் 2 வாட்டி இந்த வைரல் மார்க்கர்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி 2 ரிப்போர்ட்டுமே நார்மல் அப்படின்னா தான் அந்த பேங்க்லேருந்து அந்த சாம்பிளை டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாம்பிளில் எங்களுக்கு என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் தெரியும் அப்படின்னா, அந்த சாம்பிளோட பிளட் குரூப் என்னன்றது தெரியும். அதை கொடுத்தவங்களோட கலரு, ஹைட்டு, வெயிட்டு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குமே தவிர யார் அந்த சாம்பிளை கொடுத்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் ஆஸ் ஐவிஎஃப் சென்டர் எங்களுக்குமே தெரியாது. நாங்களுமே அந்த செமன் சாம்பிளை டோனர் ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து தான் வாங்குவோம். ஸோ டிப்பிக்கலி லைக் பிளட் பேங்க் தான். நம்மளுக்கு பிளட் வேணும்னா போய் பிளட் பேங்க்கில் வாங்குற மாதிரி ஸ்பெர்ம்க்குனா வி ஹாவ் அ ஸ்பெர்ம் பேங்க்கு, அங்கேருந்து தான் நம்ம ஸ்பெர்ம்ஸ் எடுப்போம். இதே மாதிரி டோனருக்கும் வி ஹாவ் அ டோனர் பேங்க்கு. ஆனால் அங்கே என்ன மாறுபடும் அப்படின்னா, நம்ம அங்கே வந்து டோனர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். அதாவது சில பெண்மணிகள் விருப்பம் தெரிவிப்பாங்க, எனக்கு வந்து எக்கு டொனேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு தெரிவிப்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டாவெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்போம். இவங்களுக்கு இந்த பிளட் குரூப்பு, இந்த ஹைட்டு, இந்த வெயிட்டு, அண்ட் அவங்களுக்கான டெஸ்ட் எல்லாம் டீட்டெயிலாக ரன் பண்ணியிருப்போம். லைக் அவங்களுக்கு ஜெனட்டிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஃபேமிலியில் ரன் ஆகிற டிசீசஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் அவங்களுக்கு ஹெல்த்தியான பேபிஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா வச்சு நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யாராவது நம்மளுக்கு வந்து டோனர் எக் வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக் எடுத்து நம்ம கரு உருவாக்கி அதை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். யூஸ்வலி டோனருன்றது அனானமஸாக தான் இருக்கும். அதாவது யாரோட எக்கோ ஸ்பெர்மோ நம்ம வாங்குறோன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, எனக்கு அந்த மாதிரி யாருன்னு தெரியாதவங்களோட எக்கும் ஸ்பெர்மும் வேணாம் மேடம், நான் என்னோட சிஸ்டரையே கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வந்து என் சிஸ்டர்கிட்டேருந்து எனக்கு எக் எடுங்க, அட்லீஸ்ட் எனக்கு வந்து என்னோட ஃபேமிலின்றது என்னோட ஜீனுன்றது எனக்கு தெரியுன்றது பேஷண்ட் சைடில் அவங்கள கேட்குறது. பட் நாங்கள் ஜென்ரலி அதை டிஸ்கரேஜ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்து see whatever it is, இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். 5-10 years லேட்டர் அவங்க சிஸ்டரோடையே அவங்க எப்படி இருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்போ இவங்க கிட்டேருந்து தான் நம்ம எக் எடுத்துச்சு, இவங்க மூலமாக தான் நம்மளுக்கு பேபி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் போது ஃபேமிலிக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக அது அந்த மதருக்கும் கஷ்டம், பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கு அது தெரிய வந்தால் அதுவுமே ரொம்ப கஷ்டம். ஸோ லாங் டேர்ம் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்மளுக்கு டோனர் அனானமஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் அந்த மாதிரி அனானமஸாக இருக்கும் போது சம்டைம்ஸ் கப்பிளுக்கு அது ஞாபகம் கூட இருக்காது, நம்ம யார்கிட்டேருந்து எக் எடுத்தோம் ஸ்பெர்ம் எடுத்தோம் தெரியலன்னா நம்ம இந்த ப்ரொசீஜர் மூலமாக தான் கன்சீவ் ஆனோன்றதே they won't even remember, they will be very happy.
அண்ட் நிறைய பேர் அகெயின் கேட்குறது இப்போ நம்ம டோனர் மூலமாக எடுக்கிறோன்னா குழந்தை என்ன மாதிரி இருக்குமா, இல்லை வித்தியாசமாக வேற ஒருத்தவங்களோட குணாதிசயங்கள் வருமா, இது காமனாக என்னோட பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு டவுட்டு. ஸோ இதுவுமே நம்ம பார்த்தோன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மூலமாக குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற ஜீன்ஸுன்றது ஒரு 20 to 30% தான். 70% ஒரு குழந்தை வந்து நம்மளை பார்த்து தான் வளருவாங்க. ஸோ அதனால நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் வளருவாங்க. அண்ட் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் குழந்தைக்கு வரும். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து இந்த 7-8 இயர்ஸில் அப்போ டோனர் பண்ண நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களோட பேபியோடு வரும்போது நிஜமாலுமே நம்ம டோனர் பண்ணோன்றது நம்மளுக்கே ஞாபகம் இருக்காது. குழந்தைகள் நிறைய வாட்டி பேரண்ட்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. அண்ட் மோர் நம்மளோட வளர்ப்பில் தான் அது இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் யாராவது வந்து, ஏன்னா இந்த தாராள பிரபுன்னு ஒரு சினிமா எடுத்தாங்க, அதில் இந்த ஸ்பெர்ம் டொனேஷன் பற்றிலாம் வரும். அதில் வந்துட்டு விவேக் சார் மருத்துவராக இருப்பார். அவங்ககிட்ட வந்து கேட்குற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய முடி இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கிறவருடைய ஸ்பெர்ம் வேணும், எனக்கு வந்துட்டு விராட் கோலி மாதிரி ஒரு அத்லட்டாக இருக்கிறவருடைய இது வேணும், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுடைய வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு ப்ரௌன் ஐ இருக்கிற மாதிரி வேணும், எனக்கு டாலாக இருக்கிற மாதிரி வேணும், எனக்கு இப்படி கேர்லி ஹேர் வேணும், இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்களா? அந்த மாதிரி கேட்டால் அதே மாதிரியான ஸ்பெர்ம் எல்லாம் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கறது சாத்தியமா? ப்ராக்டிக்கலி அந்த படத்தில் ரொம்ப அதை எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் எனக்கு. பட் சினிமானாலே அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறதுக்கு நம்ம அப்படி தான் அதை சொல்லி ஆகணும். இன் ஜென்ரல் பேஷண்ட்ஸ் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக கலர் மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃபேராக இருக்காரு, நானும் ஃபேராக இருக்கேன்னா ஃபேர் டோனர் வேணுன்றதை கேட்பாங்க. ஹைட் ஓரளவுக்கு கேட்பாங்க. வெரி ரேராக ஐ கலர் கேட்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐ கலர். இந்த ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் ஆகிருக்கும். அதாவது ஹேர் கலரும் இருக்கும். நம்மளுக்கு ஹேர் கலர் இருக்கும். முடி அடர்த்தியாக இருந்துச்சா கம்மியாக இருந்துச்சான்லாம் நமக்கு டாக்குமெண்ட் ஆகாது. பட் ஹேர் கலர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே மேம், இப்போது இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஐவிஎஃப் என்ன இருந்தாலுமே இன்னும் கொஞ்சமே நமக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை கொஞ்சம் ரொம்ப அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கோ ஒரு தள்ளி வச்சு பார்க்கக்கூடியதாகத்தான் இந்த ஐவிஎஃப் இருக்குது. ஆனால் அது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத ஒரு ஐவிஎஃப் மருத்துவராக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை how do you put it into words? கிராமத்தில் அதிகமாகவே இருக்குது, சிட்டிலையும் இன்னமும் இருக்குது. நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் பண்ணுறதே ஒரு டேபுவாக நினைக்கிறாங்க. அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணுமா, இல்லை நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோன்றதை வெளியே சொல்கிற ஹெசிடேட் பண்ணுறாங்க. சரி, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸ் பேக்கு பேபி இல்லாமல் இவ்வளோ பேர் இல்லைனாலும் சில பேர் இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க பேபி இல்லாமலே இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. பட் இப்போ நம்மளுக்கு சயின்ஸ் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னும் போது அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் இவ்வளோ ஈஸியாக அக்சசபிளாக, அதாவது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஐவிஎஃப் சென்டர்ஸ் இருக்குது, ஈஸியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலமையில் நம்ம இருக்கோம். அண்ட் ஐவிஎஃப் ப்ரொசீஜருமே ஓவர் த இயர்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. சிம்பிளிஃபைட் மீன்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பேக் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஐவிஎஃப் பண்ணப்போ ஹாஸ்பிட்டல்லே தங்குவாங்க, பெட் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. 10 மாதம் ஹாஸ்பிட்டல்லே இருந்து நான் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன், எனக்கு 10 லட்ச ரூபா ஆச்சு, 15 லட்ச ரூபா ஆச்சுன்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இப்போ வந்து எல்லா ஐவிஎஃப் கிளினிக்ஸ், எல்லான்னு நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஐவிஎஃப் கிளினிக்ஸ் டே கேர் சென்டர்ஸாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டே கேர்னால் நாங்கள் காலையில் வருவோம், ஈவினிங் எங்களோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும், நாங்கள் போயிடுவோம். ஸோ பேஷண்ட்ஸையுமே வி என்கரேஜ் தெம் டு டூ தியர் ரெகுலர் ஒர்க்கு, அவங்களோட ஒர்க் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா சிட்டியில் ஐடியில் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான வேலைகள் இருக்கும். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அப்படி ஐவிஎஃப் பண்ணால் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், இந்த பயத்துக்காகவே நிறைய பேர் ஐவிஎஃப் வேணான்னு யோசிக்கிறாங்க. ஐயோ நான் ஐவிஎஃப் பண்ணிட்டா ஒரு 10 மாதம் படுத்துகிட்டே இருக்கணும், என் வேலையெல்லாம் அப்போ யார் செய்கிறது, என்னை யார் பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான டேபூஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அவங்களோட நார்மல் இயல்பான ஆக்டிவிட்டீஸில் இருக்கலாம். மொத்த ட்ரீட்மெண்ட்லேயே ஒரு 2 மாதத்தில் எவ்ரி மந்த் 2-3 விசிட் அவங்க எங்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் தங்குறதோ அட்மிஷனோ பெட் ரெஸ்ட்டோ தேவை கிடையாது. அண்ட் இதை தவிர ரொம்ப முக்கியம், ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ஐவிஎஃப் மூலமாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிகேஷன்ஸ் மருந்து மாத்திரைகள் இருக்குமே தவிர பியாண்ட் ஒரு 3 மந்த்ஸ் அந்த ஐவிஎஃப் ப்ரெக்னன்சின்றது ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அது சிங்கிள் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா.
ட்வின் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஐவிஎஃப்ல கொஞ்சம் ட்வின் ப்ரெக்னன்சியோட ரிஸ்க் அதிகம். அதுவுமே பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சேஃப்மா, ஒரு கரு வைக்கலாமா, சக்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 2 கரு வச்சா சக்ஸஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி ரிஸ்க்குனா நம்ம ஊரில் எல்லாருக்குமே இமீடியட் சக்ஸஸ், அந்த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஐயோ நான் 2 லட்சம் செலவு பண்ணி எப்படி ஒரு பேபியோட வீட்டுக்கு போகிறது, எனக்கு 2 பேபி இருந்தால் தானே, அந்த மைண்ட் செட்டில் தான் மக்கள் இருக்காங்க. பட் அப்படி ட்வின் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு த்ரூ அவுட் எக்ஸ்ட்ரா மானிட்டரிங்கு, ரெஸ்ட்டு, குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறதுக்கான ரிஸ்க்கு இதெல்லாம் இருக்குமே தவிர சிங்கிள் ப்ரெக்னன்சியாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஐவிஎஃப்லேயுமே பியாண்ட் 3 months ஒரு நார்மல் ப்ரெக்னன்சியாக தான் அதை டீல் பண்ணுவோம். அண்ட் நிறைய ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸ்க்கு நம்ம ஈவன் நார்மல் டெலிவரிலாமும் ட்ரை பண்ணுறோம். அதாவது ஐவிஎஃப் பண்ணால் சிசேரியன் தான் பண்ணணும், பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஓகே மேம், டோட்டல் காஸ்ட் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 15 லட்சம் ஆச்சு, 10 லட்சம் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடியதில் ஒரு 10 மாதம் ஐவிஎஃப் மூலமாக நான் குழந்தை பெற்றுக்கணும்னா எனக்கு எவ்வளோ மேம் காஸ்ட் ஆகும்? ஒரு சிம்பிளான பேஷண்ட்டு, அதாவது அவங்க வந்து மேஜராக அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அகெயின் இந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டை நம்ம அப்படி ஒரு விதமாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஒருத்தரோட ப்ராப்ளம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு நார்மல் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னே தெரியல, ஆனால் எனக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு பேபி இல்லை, மேஜராக ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா, இல்லை சில பேர் நீர் கட்டி இருக்கும், சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க, மேஜராக எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவங்களோட ஐவிஎஃப் சைக்கிள் ஆரம்பித்ததுலேருந்து கரு எடுத்து வைக்கிற வரைக்கும் சம்வேர் பிட்வீன் 2 to 2.5 lakhஸில் நம்மளால் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஃபைன். இப்போது இது மருத்துவம் பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ ஐவிஎஃப் பற்றி நம்ம பேசிட்டோம். ஒரு தெளிவு மக்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய பூதாகர விஷயம் இல்லை, நம்ம சுலபமான விஷயம்தான், சிம்பிளாக வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. இப்போ அப்படியே இதை நான் ஐவிஎஃப்க்கு வரவே கூடாதுன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு நான் அப்போ போகிறேன். அது ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து மேம், இப்போ நான் உங்ககிட்ட ஜென்ரலாக எப்படி ஐவிஎஃப்க்கு வராமலே நான் இருக்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் வந்துட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும், சும்மாவே நம்ம இப்போ உட்காந்துருக்கோம், ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம், மூமெண்ட் இருக்கணும், இது எல்லாமே சொல்ல போகிறீங்க. நான் நிறைய பேர் இதை சொல்லிவிட்டேன், நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ்ட்டுமே நான் பேசியிருக்கேன், மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சமீபத்தில் நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த காலத்தில் கிட்ஸ் குழந்தைங்க 18 இயர்ஸ்க்கு முன்னாடி 16லேயோ 18லேயோவே they are started to having their sex. அப்படி இருக்கும்போது when they are getting married at 27, 28, 29 போது அந்த செக்ஸுடைய எக்ஸைட்மெண்ட் லெவல் அவங்களுக்கு குறையுது. ஸோ எக்ஸைட்மெண்ட் லெவல் குறையும் போது அவங்களால அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு எக்ஸைட்டடாக இருக்காதனால அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவாக மாறுது அப்படின்னு அவருக்கு ஒரு டாக்டர் சொன்னதாக என்கிட்ட சொன்னார். அதை நான் அவங்ககிட்ட கேட்கணுன்னே வச்சுருந்தேன். ஹவு ட்ரூ இஸ் திஸ்? ஓகே, ஸோ ஜென்ரலி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்கள் நிறைய பேசுவோம், லைக் அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. இங்கே உட்காந்து சிட்டியில் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக நிறைய பேருக்கு எனக்கு வந்து செக்ஷுவல் தாட்ஸே இல்லை மேடம், எனக்கு பண்ணணுன்னே தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட யூஸ்வலி சொல்கிற ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா வேலை பலு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், பகல் ஃபுல்லாக தூங்குறேன், இதுக்கு நடுவுலையும் என் மைண்டில் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ வந்து நான் அவங்களுக்கு சொல்கிற பதில் வந்து அகெயின் நம்மளுக்கு வந்து அந்த செக்ஷுவல் தாட்ஸ் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு வந்து கொரோனாக்கு முன்னாடி when we were practicing before COVID ஒரு 3 இயர்ஸில் ரொட்டீனாக ஐவிஎஃப் இதே மாதிரி இப்போ எப்படி பண்ணுறோமோ இதே ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ லாக்டவுன் வரும்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது. மார்ச்னா அந்த டிசம்பர் ஜான்வரியிலலாம் ப்ராபப்ளி ஒரு 20-30 பேஷண்ட்ஸ் ஐவிஎஃப்க்கு வெயிட்டிங்கில் இருந்திருப்பாங்க. லைக் விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்போம், நெக்ஸ்ட் மந்த் வாங்க, சப்சிக்வெண்ட் மந்த்ஸ் வாங்கன்னு வெயிட்டிங்கில் இருந்திருப்பாங்க. ஐவிஎஃப் தேவைப்படுற ஜென்யூனான கப்பல் அவங்க எல்லாம். நான் ஐவிஎஃப் வேணும்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னு. அந்த லாக்டவுன் மார்ச் லாக்டவுன் முடிஞ்சு அந்த 6 monthsல அட்லீஸ்ட் அந்த 30 பேரில், பிகாஸ் நம்ம ஃபாலோ அப்பில் இருப்போம், ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் இந்த மாதிரி, குறைஞ்சது ஒரு 10-15 பேராவது நேச்சுரலாகவே கன்சீவ் ஆயிருந்தாங்க. ஓ, இதுதான் உண்மை, இதுதான் நம்மளோட சுச்சுவேஷன். ஓகே, சி ஜஸ்ட் லாக்டவுன், வேலைலாம் எதுவும் இல்லை, 2 பேரும் சும்மா வீட்டில் இருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தோணும். ஓகே, just we are not taking the time out of our lives because அது ஒரு முக்கியமான விஷயம்ன்றது புரிய மாட்டேன் அந்த கப்பிளுக்கு. அண்ட் யூஸ்வலி நம்மக்கிட்ட வரவங்கெல்லாம் யங் கப்பிள்.
16-18 இயர்ஸில் ஏன் ஆர்வமாக இருக்குது செக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. நீ வேலை செய்ய வேணாம், சம்பாதிக்க வேணாம், குடும்பத்தை பார்க்க வேணாம். அப்போ அவங்களுக்கு அந்த செக்ஸுன்றது எக்ஸைட்டிங்காக இருக்கும். செக்ஸ் ஆல்வேஸ் இஸ் எக்ஸைட்டிங். அது 16 இருந்தாலும் 20 இருந்தாலும் 40 இருந்தாலும் இயற்கை அது அப்படி தான் படைச்சிருக்கு. ஆல்வேஸ் செக்ஸ் இஸ் எக்ஸைட்டிங் அண்ட் இட் இஸ் டு பி ஃபன். பட் ஆனால் ஜஸ்ட் தட் இந்த 25 to 35ல we are all running towards something else. நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் வேறன்றதுனால செக்ஸ் இஸ் நோ மோர் எக்ஸைட்டிங். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் இன்னொன்று மேபி யங் ஏஜில் வென் யூ கெட் இன் டு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் சம்டைம்ஸ் அவேர்னஸ் இல்லை, ப்ராப்பராக நம்ம ப்ரொடெக்டிவ் செக்ஸ் இல்லை, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, இதனால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்குன்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ப்ரெக்னென்சியோட சான்சஸ் கம்மியாகும். பட் ஜஸ்ட் த தாட் நம்ம அப்போ செக்ஸ் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு 25-30லலாம் வி லூஸ் இன்ட்ரெஸ்ட் தான். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் என்கவுண்டர்ஸ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரையாரிட்டி. ஓகே, இப்போது அதுதான் அந்த தனிமையில் இருக்கிறது, அதற்குன்னு ஒரு நேரம் செலவழிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த காலத்துலாம் கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நாளில் அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரோம், நாங்கள் ஒரு 2-3 நாள் பழனிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. ஏன்னா கப்பலில் தனியாக விடுவாங்க. இல்லை ஹனிமூன் அனுப்புறதெல்லாம் அதுக்கப்புறம் கல்ச்சர் வந்துச்சு, வெளியூருக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. போயிட்டு வந்தால் நமக்கு ரிசல்ட்டுமே பார்க்க முடியும், ஹனிமூன் போயிட்டு வரவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறத. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே லைக் நிறைய வாட்டி டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. இதே தான், we are all so stressed, எப்பயுமே வேலைன்னு யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய பேருக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னா நான் அதுதான் சொல்லுவேன், ஒரு 3 மாதம் அரௌண்ட் அந்த ஓவிலேஷன் டைம் மேபி மிட் சைக்கிளில் ஒரு 4 நாள் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க அப்படி நான் சொல்லி நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அது என்ன ஓவிலேஷன் சைக்கிளில் மிட்ல அது பிகாஸ் ஒரு த்ரூ அவுட் ஒரு மந்த் எல்லா மாதமும் நம்மளோட ஃபர்டிலிட்டி ஃபுல் பீக்கில் இருக்காது. அந்த எக்கு வளர்ந்து வெடிக்கிற சமயத்தில் நம்ம உடல் உறவில் இருந்தால் தான் ப்ரெக்னென்சி சான்சஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை நம்மளால ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது அந்த ஒரு 12th டேலேருந்து 16th டேன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு 3-4 நாள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது நம்ம வந்து தூரமாக ஃபோனெல்லாம் இல்லாத இடத்துக்கு போனோம்னா அதுலேயே ப்ரெக்னென்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லி கன்சீவ் ஆன என்னோட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஜென்ரலி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்டது ரொம்பவே லைக் வெரி நைஸ் கொஷின். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இது ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க. ஐவிஎஃப் மருத்துவர் இதை சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படியாவது ஏன்ட்ட வந்துட மாட்டாங்களா பேஷண்ட்டுங்கிறது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த ஃபர்டிலிட்டி சைக்கிள், அந்த ஓவிலேஷன் பீரியடை மட்டும் கணிச்சு அந்த நேரத்தில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வந்தாலே உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி ஆகிடும்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். இதை நம்ம எல்லாருமே பின்பற்றணும். அப்படின்னா ப்ரெக்னென்சி நேச்சுரலாகவே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், இப்போது ப்ரெக்னென்சி அந்த டைமில் நமக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபுட்ஸ் மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கான சூப்பர் நேச்சுரல் ஃபுட்ஸ்னால் என்னென்ன மேம் இருக்குது? ஜென்ரலி ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோலிக் ஆசிட்ன்றது நம்மளுக்கு கீரை வகைகளில் நிறைய இருக்கும், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில். அதனால கம்பல்சரி டயட்டில் டெய்லி நம்ம கீரைகள் அவங்கள இன்க்ளூட் பண்ண சொல்லிப்போம். அடுத்து நம்மளோட பிளட், அதாவது ரத்தம் அளவு வந்து ப்ரெக்னென்சியில் அதிகமாக தேவைப்படும். ஸோ ரத்தம் ஊறுறதுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ், மாதுளம் பழம், முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்குன்றதுனால அது எல்லாருமே டெய்லி ப்ரெக்னென்சியில் முருங்கைக்கீரை சூப் கன்சியூம் பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டன், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நம்மளுக்கு நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மூணாவது ரொம்ப முக்கியம் கால்சியம். கால்சியம்ன்றது நம்மளுக்குமே போன் ஸ்ட்ரென்த் ப்ரெக்னென்சியில் தேவை, ஃபீடிங்லேயும் தேவை, பேபிக்கும் போன் ஸ்ட்ரென்த் வேணுன்றதுனால கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்க சொல்லுவோம். ஜென்ரலி கால்சியம் சத்து பால், தயிர், மோர் அண்ட் கேழ்வரகு இதிலெல்லாம் நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம இதெல்லாம் ப்ரெக்னென்ட் மதர்ஸை நிறைய எடுக்க சொல்லுவோம். ஃபைன். இப்போ திருப்பி நான் வந்து கடைசியாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஐவிஎஃப் மூலமாக நான் குழந்தை பெற்றாலும் உறுதியாக என்னுடைய கேரக்டரும் என் கணவனுடைய கேரக்டரும் இல்லை என்னுடைய மனைவியுடைய கேரக்டரும் தான் அந்த குழந்தைக்கு வரும், யார் டோனார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய கேரக்டர் வராதுங்கிறத நீங்கள் பேசும்போது ஒரு இதாக சொன்னீங்க. பட் 100% இது அப்படி தான் இருக்குன்னு சொல்லிடலாமா? கேரக்டர் அப்படின்றது எனக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பேருமே என்ன மாதிரியும் என் ஹஸ்பண்ட் மாதிரியும் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைன்றது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்பியரன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட எக்கு உங்களோட ஸ்பெர்ம்னா உங்கள் பேபி உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. பட் அகெயின் கேரக்டருன்றது தே ஆர் அன் இண்டிவிஜுவல். உங்களை மாதிரி அவங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் அதை நம்மளால் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. பட் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நம்மள மாதிரி இருக்காங்க, பழகிறதுக்கு நம்ம வளர்க்குற விதத்தில் அது வரும். இதுதான் டோனராக இருக்கும்போது அதை தான் நான் சொன்னேனே, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம். ஸோ என்ன நம்ம மோஸ்ட்லி தமிழ் சவுத் இண்டியன்ஸ்னால்
we have a typical look. நம்ம ஒரு மாநேரமாக இருப்போம், நம்ம இப்படி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி தான் எடுக்கிறோன்றதுனால ரொம்ப அப்நார்மலாக தெரிய மாட்டாங்க குழந்தைங்க. பட் நம்ம வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம், பிகாஸ் யூஸ்வலி நம்ம டோனர் போகும்போது ஒரு கேமிட்டாவது பேரண்ட்ஸ்து இருக்கும். ஸோ அதனால மோர்ஸோ குழந்தைங்க அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. சரி மேம், இப்போ ஐவிஎஃப் மூலமாக நான் கருத்தரிச்சிருக்கேன் அப்படின்னாலோ இல்லை ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணுறேன், ஐவிஎஃப் மெடிக்கேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னாலோ நான் ஜென்ரலாக நார்மலாக இயற்கையாக இருக்கிற உடல் உறவில் இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதா? இது ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு இருக்க காமனான டவுட்டு. ஸோ டெஃபினட்டாக யாரையுமே அவங்களோட நார்மல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொட்டீன் எதுவுமே ஸ்டாப் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவங்களோட ரொட்டீன் உடலுறவு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஐவிஎஃப் பண்ணுறோன்றதுனாலையோ இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டான ப்ராசஸில் இருக்குன்றதுனாலையோ நானும் என் ஹஸ்பண்டும் காண்டாக்டில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் ஈவன் ஜென்ரலாக ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயுமே சில டைம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சொல்லுவோம். நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபர்டைல் பீரியடில் நீங்கள் அதிகமாக சேர்ந்துருங்கன்னு சொல்லுவோமே தவிர அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ காண்டாக்டில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க அண்டர்கோ பண்ணும்போதும் அவங்க உடல் உறவில் இருக்கலாம். சில நேரம் சம்டைம்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சில டைமில் அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயோ இல்லை அந்த ஓவரியோட சைஸ் ஏதாவது பெருசாக இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ we tell them to listen to their body. அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா காண்டாக்டில் இருங்க, பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவோம். பட் காண்டாக்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. ஈவன் ப்ரெக்னன்சிலையுமே they can continue to have a normal sexual life. மகிழ்ச்சி, தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் ஐவிஎஃப் பற்றின நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம பேசினோம். நீங்கள் டைரெக்டாக ஆடியன்ஸ் பார்த்து ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக நீங்கள் ஏதாவது பேசணுன்னா யூ கேன் ஸ்பீக். ஓகே, ஸோ ஜென்ரலி நான் வந்து ஐ ரியலி என்ஜாய் திஸ் ப்ரோக்ராம். ஏன்னா வந்து ஒரு ரொட்டீன் ஐவிஎஃப்ல கேட்குற கேள்விகள் மாதிரி டெஃபினட்டாக உங்களோடது இல்லை. ரொம்ப யூனிக்கான மக்களுக்கு இருக்க அந்த டவுட்ஸை நீங்கள் கேட்டீங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் விச் we've discussed with. ஸோ நான் யூஸ்வலி அதை என்னோட எல்லாத்துலேயுமே சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி இன்னமுமே நம்மளுக்கு ப்ரெக்னன்சின்றது ஒரு சோஷியல் ப்ரெஷராக இருக்குது. நிறைய வாட்டி பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் ஹாப்பியாக தான் மேடம் இருக்கோம், எங்களுக்கு 2 years தான் ஆச்சு, நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம், ஆனால் எங்கள் ஃபேமிலியிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கேயாவது ஊருக்குலாம் போனால் ஃபங்க்ஷன்லாம் போனால் எனக்கு வந்து கேட்குறாங்க பேபி இல்லையான்னு. அந்த ஸ்ட்ரெஸ்க்காகவே ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்க கப்பிள்ஸ் கூட தே சம்டைம்ஸ் ஃபியர் டு ஃபேஸ் த பப்ளிக். வி டோன்ட் கோ டு எனி கேதரிங்ஸ், இத்தனை வருஷம் இல்லையா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே மாறணும். ஒரு ப்ரெக்னன்சின்றது ஒரு தம்பதியோட பர்சனல் ப்ராப்ளம். அவங்களுக்கு பேபி வேணுன்றப்ப அவங்க கண்டிப்பாக குழந்தை பெற்றுப்பாங்க. அண்ட் அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் அக்கறையில் அவங்க கேட்குறாங்கன்றது புரியுது. ஃப்ரெண்ட்ஸாகவும் நம்ம அக்கறையில் கேட்குறது அவங்க ஷேர் பண்ணும்போது நம்ம கேட்கலாம். பட் ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனில் போகிற வரவங்க பார்க்குறவங்க எல்லாம் என்னப்பா எதுவும் விசேஷம் இல்லையா, எதுவும் நியூஸ் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறது நம்ம இன் ஜென்ரல் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் வி ஆர் தட் பப்ளிக். ஸோ அந்த மாதிரி குழந்தை இல்லாத ஒருத்தவங்களை பார்க்கும்போது அன்னெசரியாக அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ நம்ம க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஐ வாண்ட் டு டெல் திஸ் டு த பப்ளிக். தேங்க்யூ மேம். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதுலேயே இந்த கடைசி பேசின விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் பின்பற்ற வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து ஐவிஎஃப் பற்றி ரொம்ப தெளிவாக பேசணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நம்ம திருப்பி பேசுவோம். நம்ம இந்த 10 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான அறிவுரைகள்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பேபி மூன் அப்படின்லாம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக என்ன பேபி மூன்லாம் சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைமுக்கும் உங்களுடைய விஸ்டம் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டிங்க. ஐவிஎஃப்வுடைய நம்ம என்னென்ன நுணுக்கமான சந்தேகங்கள் இருக்குமோ அது எல்லாமே கேட்டு தெளிவுபடுத்தினேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிக உறுதியாக நம்புகிறேன். கடைசியாக மேம் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லைங்கிறது, ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நீங்கள் அதை பார்த்து வருத்தப்படுறத விட அவங்களே வருத்தத்தில் தான் இருப்பாங்க. அதனால் அதை கேட்டு மேற்கொண்டு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். அவங்கவுங்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்போ குழந்தை பெற்றுக்கணும் எப்படி பெற்றுக்கணும்னு அவங்க பெற்றுப்பாங்க. ஸோ நம்ம வேலையை பார்க்குறதா ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஒரு நிச்சயமாக பயனுள்ள பாசிட்டிவிட்டியாக இருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ.